இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2021 ஏல் பேட்ச் நடந்ததுன்னா 19 நவம்பரில் நடந்தது சரிதானே. இப்போ அந்த ஒழுங்காக ஓலவல் டிசம்பரில் டைமில் நடந்த நேரம் எல்லாம் ஓலவல் டிசம்பரில் நடந்த நேரம் எல்லாம் ஏ லெவல் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நவம்பர்லாம் நடக்குது போலவே சரிதானே. அதுக்கு அந்த இதான் ஆக்கி மாதிரி இப்போ இந்த கொரோனா மற்ற பிரச்சனையில் முன்னு கடைசியாக ஒழுங்காக நடந்தது. அது பிறகு எல்லாமே டேட் மாறி தான் நிற்கும். தான் நவம்பரில் நடந்திருக்காது சரிதானே. ரைட், இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது இப்போ மேலண்ணா. இது முந்தின நவம்பரில் நடந்திருக்கணும் சரியாண்டாக சரியான டைமில் முந்தின நவம்பரில் நடந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் சரிதானே. ரைட் பார்ப்போம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே பாருங்க. ஏ பரப்பளவுடைய நிலையான தளத்தகடு ஒன்று வி கதியுடன் அசைகின்ற வழித்தாரைக்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டு ஒரு காட்டுகிறது. இப்பரப்பு மீது வழித்தாரையில் உருவாக்கப்படும் ஈருகை விசை எஃப் ஆனது எஃப் சமன் கே ஏ வி வர்க்கம் என்பதால் தரப்படுகிறது. இங்கு கே ஆனது ஒரு மெய்யாகும். இதுமே இந்த சாம்பாட நிறுவம் மேலும் எஃப் சமன் கே ஏ வி வர்க்கம் என்றது நிறுவியும் பெறலாம். இப்போ நிறுவல் கேட்டு இல்லை, அது டிரெக்டாகவும் தாராங்க சார், டிரெக்டாகவே தாராங்க. அந்த உந்த மாற்ற வீதத்தை வைத்து நிறுவலாம் சரிதானே. உந்த மாற்ற வீதம் அதாவது வளிமூலக்கூறுகள் வந்து மோதுவதால் ஏற்படு உந்த மாற்றத்தால் இந்த விஷயம் உருவாகுது சரிதானே. வளிமூலக்கூறுகள் வந்து மோதுவதால் ஏற்பட உந்த மாற்றத்தால் இந்த விஷயம் உருவாகும். ரைட், இதில் வந்து வளிமூலக்கூறுகள் வந்து மோதி அது உந்தத்தில் மாற்றம் ஏற்படுமே. உந்தத்தில் மாற்றம் ஏற்படும் அங்கே ஒரு விஷய பிரிவு வைக்கப்பட்டிருக்கணும். ரைட், அதோட வளிமூலக்கூறு வந்து மோதுது இப்படி ரைட், ஏதோ ஒரு வி வேகத்தில் வந்து மோதி பின்னாதைக்குது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பாருங்க, மோதி பின்னாதைக்குது அதே வேகத்தோட அவசியமே நான் சும்மா எடுக்கிறேன். வெவ்வேறு வி டேஷ் எடுப்போமே வந்து மோதி பின்னாதைக்குது. அந்த வளிமூலக்கூறுல உந்தத்தில் மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றம் ஏற்பட வளிமூலக்கூறு மீது ஒரு விஷயத்தில் ஏற்பட்டிருக்கணும். விஷயம் இதை மறுதாக்கம் இந்த தகடு மீது தொழிற்படும் சார். இந்த மறுதாக்கம் தகடு மீது தொழிற்படும். இப்போ ஏ பரப்பளவுடைய நிலையான தளத்தாடு ஒன்றானது வி கதிர் அசைகின்ற வழித்தாரை செங்குத்தா பிடிக்கப்பட்டிருப்பது ஒரு காட்டுகிறது. இப்பரப்பு மீது வழித்தாரையில் உருவாக்கப்படும் ஈருகை விசை எஃப் ஆனது. அப்போ பேர் தான் ஈருகை விசை. இந்த வளிமூலக்கூறல் வந்து இந்த உந்த வளிமூலக்கூறல் வந்து மோதி உந்த மாற்றம் ஏற்படுவதால் வர விசை தான் இந்த ஈருகை விசைன்னு சொல்லிக்கிறாங்க. எஃப் ஆனது எஃப் சமன் கே ஏ வி வர்க்கம் கே ஏ வி வர்க்கம் என்பதால் தரப்படுகின்றது. இங்கே கே ஆனது ஒரு மெய்யாகும், கே என்பது மாறிலி ஆகும் சரியா. ரைட், கே ஆனது அடர்த்தியின் பரிமாணங்களை கொண்டிருக்கும் என காட்டுக. முதலாவது அடர்த்தியின் பரிமாணம். அப்போ கே சமன் எஃப் சமன் கே ஏ வி வர்க்கம் கே ஏ வி வர்க்கம் கே சமன் எஃப்பின் கீழ் ஏ வி வர்க்கம். எனவே கே இனது பரிமாணம் எடுத்தா விஷயனது பரிமாணம் ml t-2 பரப்பளவு L வர்க்கம் வேகம் LT-1 அப்படிங்க L வர்க்கம் t-2 t-2 கேன்சல். ஆகவே இங்கே L-இன் 4 L-இன் 1 மேலே போனால் L-இன் -4 இதோட சேர்ந்த L-இன் -3 ml -3. ஆகவே ml -3 அடர்த்தியின் பரிமாணமும் ml -3 தான். உங்களுக்கு அவசியம் என்றால் அடர்த்தி பரிமாணம் சமத்திணிவின் கீழ் கனவால் வந்து போட்டு ml -3 என்று காட்டி அதையும் 2 சமம் 2 காட்டலாம். நம்ம எதிர்பார்த்து இந்த அளவு தானே ml -3 பெருகுதுன்னு சொல்லுவது. அப்போ கே வந்து இங்கே பரிமாணம் உடையது பெருமானம் ml -3 பரிமாணம். ரெண்டாவது பகுதியை பாருங்க. வலியானது நிலையாக உள்ள போது வி கதிரை தகடு எங்கு இருக்கும் எனினும் இதே இருகை விசை தொழிற்படும் என கருதுக. தானே, வலியானது நிலையாக உள்ள போது வி கதிரை தகடு இயங்கி இருக்கும் எனினும். முதலாவது சொன்ன இப்ப தகடு மீது வந்து வலி மோதுது. இப்ப வலி மோதி வலி உந்தத்துல மாற்றம் ஏற்படுது. அப்படி இல்ல மறுதலையா வலி ஓய்விலிக்க இவர் வியோட பேத்து மோதினால் அதே விஷயம் உயர்த்தப்படும் எனக்கு. வலி வந்து மோதினா எந்த விஷயம் உருவாகுதோ வலி ஓய்வில் இருக்க இந்த பொருள் தகடு பேத்து வலியில விவேகத்துடன் பயணிக்கும் போது ஓய்வுள்ள வலி மீது மோதி 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 போகும்போது அதே விசை உருவாகும்னு எடுக்கிறேன் சரிதானே. அதே விசை உருவாகும்னு எடுக்கிறேன்.
வலியா நிலையாக உள்ள போது வி கதியுடன் தகடு இயங்கும் இருக்கும் எனினும் அதே ஈரகை விசையை தொழிற்படும் என கருதுக. இதன் போது தகட்டினால் செலவிடப்பட வேண்டிய வலு பீற்குரிய கோவையை பெறுக. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ரைட், இங்கெல்லாம் இப்படி வலி வந்து மோதிய மாதிரி தரப்பட்டிருந்த, ரைட், இப்ப வலி ஓய்வில் இருக்க இவர் விவேகத்தோட அசைந்தா தகடு, ரைட். இப்ப வலி மூலக்கூறுகள் இப்படி ஓய்வில் இருக்க சரியான வலி மூலக்கூறுகள் இப்படி ஓய்வில் இருக்க இவர் விவேகத்தோட அசைந்தா அதே விசை முன்னேற்றப்படும் எடுக்கட்டா. அது தகடு மீது இங்கே அதே விசை பிரயோகிக்கப்படும் எஃப் வலி ஈர்கை விசை அல்லது வழித்தடை விசைன்னு சொல்லலாம். வளமே வழித்தடை விசைன்னு சொல்லி இதான் வலி ஈர்கை விசை தான். சரியா? பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொதுவாக இந்த இயக்கங்களின் போது வழித்தடை விசை வேகத்தின் வர்க்கத்துக்கு நேர்வித சமனாயிருக்கும். சில எம்சிக்கு கேள்வி இதை தராமல் கேட்பாங்க, தொடர்பை தராமல் கேட்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வழித்தடை விசை வேகத்தின் வர்க்கத்துக்கு நேர்வித சமனண்டு. ரைட். சில விடுபட வலு பீற்கொள் கோவையே பெருகு. ஆக பாருங்க, இவர் சீரான வேகத்தில் பயணிக்கணும்டா இந்த தடை விசைக்கு சமனான விசை அவர் உயர்த்தணும். அப்படித்தானே? ஒரு தடை விசை தாக்கு, தடை விசைக்கு எதிராக அவர் சீரான வேகத்தில் பயணிக்கணும்டா தடை விசைக்கு சமனான விசை உயர்த்தப்படணும். ஆர்முடுவணும்டா தடை விசையை விட ஒரு உயர் பெருமானம் உயர்த்தப்படணும். இவ்வளவுதானே? இது சீரான வேகத்தில் பயணிக்குது, எனவே தடை விசைக்கு சமனான விசை, சீரான வேகமாக இந்த விசைகள் சமப்படணும். ஏன்னா இப்போ ஆர்முடுகத்தானே விலகல் விசை தேவைப்படுது. எஃப் சமனமே சீரான வேகம் வேண்டாம், விலகல் விசை தொழிற்படக்கூடாது. அப்போ விசைகள் சமப்படணும். அப்போ தடை விசைக்கு சமனான விசை பிரயோகிக்கப்படணும். ஆகவே பிரயோகிக்க வேண்டிய விசை அதே எஃப் தான். எனவே வலுவந்து விசை தர வேகம் P7FV என்ன டிரெக்டாக பயன்படுத்தலாம். உண்மையாக அந்த எஃப் அல்ல, நான் குறிச்சிக்கிற எஃப் அல்ல, அதுக்கு எதிரான ஒரு எஃப் பிரயோகிக்கப்படும். சார் ஆக எஃப், ஆனால் அதே பெருமானம் தான். ஆக எப்படி வரும்? KAV வர்க்கம் இன்டு வி. எப்படி வரும்? KAV கணம் வரும். சரியா? கிட்டத்தட்ட இந்த சாப்பாடுலாம் அழகு பரிமாணத்தில் கேள்வியில் பார்த்தோமே. ஞாபகம் அதில் இந்த வலி ஈர்கை விசைக்கு எதிரான விஷயம் தந்த வலுவையும் தந்தோம். சரிதானே? ரைட். அந்த பரிமாண முறைப்படி அந்த சாம்பாடு பிரச்சனை விலகு. இந்த சாம்பாடுகள் அதில் தரப்பட்ட மாதிரி ஞாபகம். நான் ஏற்கனவே அந்த அழகு பரிமாணம் படிக்க எனக்கு கொஞ்சம் டியூட்டில் பாருங்க இருக்கும்போது. சரிதானே? ரைட். பாருங்க, குறித்ததோர் வாகனமானது 8 ms-1 கதியுடன் பயணம் செய்யும் போது ஈர்கையை வெல்வதற்கு 12 கிலோவாட் வலு தேவைப்படுகிறது. இக்கதியுடன் இயங்கும் போது ஈர்கை விசையை காண்க. எப்படி காண? P7FV திரும்ப P7FV விளங்குதா? திரும்ப P7FV. இப்போ மூன்றாவது P7FV வலி ஈர்கை விசை. இப்போ FDன்னு போட்டு ட்ராக் ஃபோர்ஸ் FDன்னு போடப்படுது. FDன்னு சொல்லி இப்போ வலு வந்து 12 கிலோவாட். 12,000 பிறகு விசை தான் கேள்வி. வேகம் 8 ms-1. சரியா? எப்போது ஈர்கை விசையை காண்க FD. அப்போ FD எவ்வளோ? ட்ராக் ஃபோர்ஸ் FD எவ்வளோ? 12,000 எவ்வளோ வரும்? 1500 நியூட்டன். 1500 நியூட்டன். இது நான்காவது கேள்வி ஆகல. நான்காவது கேள்வி. இது இரண்டாவது, இது முதலாவது. நான்காவது பாருங்க. இவ்வானத்துக்கு கேட பெருமானம் தாராங்க. கேட அழகு ஏற்கனவே பார்த்தோமே, அடர்த்தியின் அழகு அந்த கிலோகிராம் மீட்டர் -3. 8 ms கதியுடன் பயணிக்கும் போது மேலே கணிக்கப்பட்ட அதே ஈர்கை விசை பிறப்பிக்கத்தக்க வாகனத்தின் பயன்பாடு தட்டை பரப்பளவு யாது? என்ன கேட்குறாங்க? கேட பெருமானம் தந்து ஏ கேட்குறாங்க. F7 KAV வர்க்கத்தில் பிரதிருச்சிடறாங்க. KA தந்து ஏ கேட்குறாங்க. அப்போ F7 KAV வர்க்கம். F பெருமானம் ஏற்க கண்டது 1500. K 1.5 A தர V வர்க்கம். V வந்து 8 வர்க்கம். பே வரும் 1500 1.5 சுருக்கின 1000 கீழ் பெருக்காம நாங்கள் இப்படி எடுப்போமே. 8 தர 8 64 சுருக்க விட இனி சுருக்கலாமே. 1000 8 எவ்வளோ? 125. 1000 8 125. அப்போ 125 கீழ் 8 இதை சுருக்கலாம் பாருங்க. 12 கீழ் 8 ஒரு முறை. சரி, 45 5 முறை. சரியானே? 5 மிச்சம் 50 7 8 56.
7 முறை 40ல் 5 சரி. சுருக்கம் மிஸ்டேக் போகலாம் பாருங்க. 5 40 4 7 56 4 60 6 5 இல்லை 6 2 5 6 2 5 வரும் 6 2 5. இவரத்தில் மிஸ்டேக் இருந்தது 50ல் 48 56 எடுத்த பிள்ளை 48ல் 6 முறை 20ல் 2 முறை 40ல் 5. அப்போ மீட்டர் ஒர்க்கு சார் ஃபைனஸாக 6 2 5 மீட்டர் ஒர்க்கு சரிதானே. நேரடியான கேள்வி இந்த சாம்பாடு பெற சொல்லில என்ன சொல்லிங்க பயன்படுத்த சொல்கிறான் கேவி வர்க்கத்தை சரியா. அது உரையில் காட்டப்பட்டவாறு மூடு வண்டி ஒன்றை கரவன் சொல்றாங்க இழுத்து செல்லும் வாகனம் ஒன்றினது மேற்கூரையில் சாய்தளம் ஒன்று சில சமயங்கள் பொருத்தப்படுவதுண்டு. பொதுவாக இந்த லொரிகள்லாம் காணுவீங்க சாணித்த பொதுவாக இப்போ இந்த ஏர் கண்டிஷன் பண்ணின பின்னுக்கு லொரி எல்லிக்கும் சாமல் கொண்டு வர சரியா. அதுலேயும் அந்த முன்னுக்கு என்ஜினிக்கும் அந்த பின்னுக்கு இப்படி ஒரு மேலுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். சாய்தளம் ஒன்று சில சமயங்கள் பொருத்துவது உண்டு. இதற்குரிய பொருத்தமான காரணம் ஒன்றை குறிப்பிடுக. பொருத்தமான காரணம் சரியா. பொதுவாக பிள்ளைகள் இந்த இருகை விசை இந்த கேல தாங்கிக்கிறேன். இந்த கே இந்த வடிவத்தில் தாங்கிக்கிறேன். இந்த கே வடிவத்தில் தாங்கிக்கிறேன் சரி. அப்படின்னா கே என்பதை விட சி ரோ ஒன்று வந்தால் நல்ல வழி நடத்தி ரோ வந்துட்டு இன்னொரு கணியன் சி என்ற ஒரு மாறலி வரணும் சரியா. அது இப்படி இருந்தால் நாங்கள் கே போடலாம். அதான் சி ரோ ஏவி வர்க்கு அண்டு வந்தால் சிறந்த இது. ரோ என்பது வழி நடத்தி என் தட்டை பரப்பளவு இது வேகத்தின் வர்க்கம். சி என்பது இந்த வடிவத்தில் தாங்கிக்கிறேன். உதாரணத்து வைப்பமே உதாரணம் இதை மறுபக்கத்தை வர இது மறுபக்கம் இப்படி ஒரு மேற்பரப்பு உடைய ஒரு தட்டை வடிவானது வழிநோட பயணிக்கும் போதும் சரியா. அல்லது இப்படி ஒரு வட்ட வடிவானது வழிநோடு பயணிக்கும் போதும் சரியா. வழிநோடு பயணிக்கும் போதும் ஒரு தட்டை வடிவானது இப்படி ஒரு வளைவானது வழியளவான தடை விசை இரண்டுக்கும் சமனாய்க்குமா வேறுபடுமா? வழி தடை விசை உதாரணத்துக்கு இப்போ இந்த நீரில் பயணிக்க கப்பல்கள் எப்படி அமைக்கப்பட்டீங்க சரியா. இப்படி ஒரு செவ்வக வடிவம் அல்லது சதுர வடிவத்துக்கு அமைக்கப்பட்டிருக்குமா? இல்லை. முனைகள் கொஞ்சம் கூறியது அமைக்கப்பட்டிருக்குது. ரீசன் என்ன அதுக்கு? நீர்நூடா ஈஸியாக என்ன செய்யலாம் அவருக்கு ஊடுருவி செல்லாம். பயணிக்கும் போது நீரளவான தடை குறைவாயிக்கும் ரைட். அப்படி பொக்ஸ் அமைத்தின்னு நடக்கும். பொக்ஸ் அமைத்திருந்தா முன்னுக்கு பயணிக்கிறது கஷ்டமாயிக்கும். ஏன்னா நேரடியாக நீர்மூலக்கூறல் நேரடியாக மோது. அதே மாதிரி தான் நீங்கள் வலியோட பயணிக்கும் போது இப்போ வழியில் அந்த நீர்டளவு எங்களுக்கு நீர்டளவு விலை அந்த உயர் பெருமானமான தொழிற்படுது இல்லை. ஆனாலும் அதுக்கு ஒப்பான தொழிற்படுமா சார். இப்போ நீர்நூடாக தட்டை மேற்பட பயணிக்கும் போது நீர் மூலக்கூட நேரடியாக மோதியதால் பெரிய ஒரு தடை விசை உருவாகும். ஆனால் இந்த கப்பல்கள் என்ன செய்யுது கூறிய முனையுடையதான் அமைக்கப்படும். ஈஸியாக ஊடுருவி செல்ல. ஆகவே இப்போ இந்த கப்பலோட முற்பகுதி இப்படி இருந்தால் நீர் மூலக்கூறுகள் நேரடியாக மோதும். இதை இந்த வடிவத்துக்கு இருந்திருந்தால் என்ன செய்யும்? கப்பலோட மேலுக்கு இந்த அவதானிச்சு எப்படி தானே இருக்கும். நீர் மூலக்கூறு நேரடியாக மோத ஈஸியாக ஊடுருவி வச்சிடலாம். இப்படி ஈஸியாக ஊடுருவி வச்சிடலாம். இப்போ நீரும் இப்படி பயணிக்க தொடங்கும். இதில் வர நீரும் இப்படி பயணிக்க தொடங்கும். இப்போ நேரடியாக மோதிக்கிறது குறையும். இந்த பயணத்துக்கான தடை குறையும். இந்த பயணத்துக்கான தடை இந்த முகப்பு வடிவத்தில் தாங்கிக்கிறேன். இந்த முகப்பு வடிவத்தில் தாங்கிக்கிறேன். விளங்குதா? இதனால இப்போ நீ ஹண்டிக்கிற அந்த புல்லட் ட்ரெயின் அல்லது அந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் நினைச்சாரு. இப்போ இதெல்லாம் ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் எப்படி இருக்கும்? மூஞ்சி அப்படி நீட்டமானதாக இருக்குமே. ரீசன் ஆகுது என்ன நடக்கும்? ரீசன் என்ன? ஈஸியாக போகிறோன்னு அர்த்தம். இன்னொரு டெக்னிக்கலாக சொல்கிறதா என்ன அர்த்தம்? வழி தடை விசை குறைவாயிக்கும். இந்த சாம்பாடு உண்மை இப்படித்தான் மாறுது. அதில் இந்த சி என்பது இந்த முகப்பு வடிவத்தில் தங்கிக்க ஒரு மாறல. இந்த சி என்பது இந்த முகப்பு வடிவத்தை தங்கிக்க மாறல. இந்த ஈஸியாக ஊடுருவி போகக்கூடிய மாதிரி அமைப்பு இருந்தா சீட பெருமானம் குறைவா இருக்கு. சரியான தட்டை பரப்பு இருந்தா சீட பெருமானம் உயர்வாக இருக்கு.
சரியா? இப்படி ஒரு தட்டை முகப்பு பரப்பு இருந்தால் சீட பெருமானம் உயர்வாக இருக்கு. ரைட். இந்த முகப்பு வடிவத்தை மாற்ற என்ன செய்யலாம்? எங்களுக்கு சீட பெருமானத்தை குறைக்கலாம் அல்லது தடை விசையை குறைக்கலாம். சீட பெருமானத்தை குறைக்கலாம், தடை விசையை குறைக்கலாம். இங்க சொல்றதா இது? இங்க சி ரோக்கு பயிலாய்க்கு கணியம் இது கே. இந்த முகப்புட வடிவம் மாற மாற கேயை குறைக்கலாம், கேயை குறைக்கலாம். அப்படியே நடக்குதா? இது நான் அதை பத்தி கதைக்கிறத சொல்லுமா? அப்படியே நடக்குதா இந்த கேள்வி? அந்த தகுதி பாருங்க, அப்படி ஏதாவது நடக்குதா? இங்க முகப்பட வடிவம் ஏதோ மாற்றப்பட்டிக்கன்னு ஏதாவது இருக்குதா? முகப்பு வடிவம் வீக்க முடியல. முகப்பு வடிவம் நான் சொல்ற மாதிரி இப்படி ஷேப்புல மாற்றப்பட்டிக்கிறா அப்படி இருக்குதா? கேள்வியில பாருங்க, கேள்வியில பாருங்க. முகப்பு வடிவம் அப்படி மாறின மாதிரி காணுது இல்லை இல்லைன்னா? சரியா? முகப்பு வடிவம் மாறின மாதிரி இல்லை இல்லை பாருங்க. ரைட். அப்ப நேரடியா பார்த்து இல்ல மாதிரி இருந்தது கவனிக்க பிள்ளைகள். இதுதான் இழுவை வாண்டி. இழுவை வாண்டி இதான் இந்த என்ஜின் நீக்கிற போகுது. இழுவை வாண்டிலாம் இந்த என்ஜின் நீக்கிறது. சரி பாருங்க. இதுல வளிமூலக்கூறுகள் இதுல நேரடியா வந்து மோதும். இப்படி வளிமூலக்கூறு நேரடியா மோதும். அப்ப அந்த கேட பெருமானம் உயர்வாயிக்கும். அதே வளிமூலக்கூறுகள் இங்க இப்படி மோதலாம். இப்படி இது இங்க இப்படி மோதும். இங்கேயும் அந்த தட்டையான பரப்பு, தட்டையான பரப்பு. இப்ப தட்டையான பரப்பு கேட பெருமானம் உயர்வாயிக்கும். தட்டையான பரப்பு கேட பெருமானம், கேண்ட சீட பெருமானம். அங்க இந்த கேள்வியில கேட பெருமானம். என்ன செய்ய என்ன? இப்ப சாய்தளமா மாத்துறதால இப்படி சாய்தளமா இந்த பாருங்க மேலுக்கு இப்படி ஒரு சாய்தள அமைப்பை போடுறதால இங்க வைத்து மோதாது, இதுல வைத்து மோதாது, இதுல இப்படி அழகா பேய்த்திருவீங்க. ஆகவே வலிக்கு ஈஸியா வலியினோட ஊடுருவி செல்லக்கூடிய அமைப்பு கொண்டு வரும். எனவே இந்த கேட பெருமானத்தை நல்லா குறைக்கலாம், கேட பெருமானத்தை குறைக்கலாம், அது வலி தடை விசைய குறைக்கலாம். அதான் ரீசனா. பொதுவாக இந்த மேலுக்கெல்லாம் பாருங்க இப்படி ஒரு வடிவம் வைக்கப்பட்டிருக்கும். அதே காரணம் இங்க வைத்து டிரெக்டா மோதியா வர உயர் தடை விசைய, உயர் வழி தடை விசைய குறைக்குது. சரிதானே? உயர் தடை விசைய குறைக்கிறது. ஆன்சரும் சிம்பிளா கொடுத்தீங்க. அப்படி கேனாது விளைவில் பெருமானத்தை குறைப்பதற்கு சொல்லி, கேனாது விளைவில் பெருமானத்தை குறைப்பதற்கு. பி பகுதியை பாபம். பி பகுதி வளமையாக வாகன என்ஜினால் பிறப்பிக்கப்பட வேண்டிய வலுவானது பாதையின் உராய்வு போன்றவற்றுக்கு எதிராகவும் செலவிடப்பட்டிருக்கும் என்பதால் பகுதியே 3 குறிப்பிட்டதை விட உயர்வாகவே காணப்பட்டிருக்கும். சொல்லுவார்கள். இப்ப இவ்வளவு நேரம் கணிச்சது வலி தடைக்கு எதிரான வலு, வலி ஈருகை விசைக்கு எதிரான வலு. சரியா? இந்த 8ms-1 பயணிப்பதற்கு, இந்த வாகனம் 8ms-1 பயணிப்பதற்கு வலி ஈருகை விசைக்கு எதிரான வலுவை தான் பார்த்தோம். இப்ப சொல்றாங்க வளமையாக இதுக்கு மேலதிகமாக, அதாவது இயக்கத்துக்கு எதிராக வலி ஈருகை விசை மாத்திரமல்ல உராய்வு போன்ற ஏனைய விசைகளும் தொழிற்படுமா. அதனால நான் பிரயோகிக்க வேண்டிய வலு உயர்வு. இப்ப வலி ஈருகை விசைக்கு எதிராக 12 கிலோவாட் வலு அவசியம் வேண்டா. மற்ற தடை விசை அதுக்கு எதிராகவும் வேலை செய்யும். ஆக பிரயோகிக்க வேண்டிய வலு உயர்வாக இருக்கும். இப்போது 700 கிலோகிராம் திணிவுடைய இவ்வாகனமானது கிடையுடன் 15 வாய் சாய்தளம் வழியை மாறாக்காது 8ms-1 உடன் ஏறுவதாக கருதுக. சரிதானே? இப்ப கிடைத்தளத்துல பயணித்தது இப்போ ஒரு 15 வாகை சாய்வுடைய ஒரு தளம் வழியை மேலெழுத. சரி, 15 வாகை சாய்வுடைய இப்படி ஒரு தளம் வழியை மேலெழுத. சரி, A3 தரப்பட்ட ஈருகை விசைக்கு எதிராக செலவிடப்பட வேண்டிய அதே வலுவுக்கு மேலதிகமாக 5000 நியூட்டன் மாறா உராய்வு விசைக்கு எதிராக செலவிடப்பட வேண்டியுள்ளதா. சரிதானே? வலி ஈருகை விசைக்கு எதிராக 12 கிலோவாட் வலு செலவிடணுமாம். அதுக்கு மேலதிகமாக என்ன செய்யும்? 5000 நியூட்டன் உராய்வுக்கு எதிராகவும் செலவிடணுமாம். இந்த வேகம் 8ms-1.
பொதுவாக இந்த வலி ஈறுகை விசை காரணமானதுனால கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு. அது இது அவங்க சாரே அந்த விஷயத்தை தந்திக்கிறாங்க. ஆனால் சில நேரம் சில கேள்விகள் அதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஏற்பாடு. நான் சும்மா சொல்கிறேன். இப்போ சொல்லும்பா, இப்போ ஒரு தட்டையான மேற்பரப்பு இந்த டிரெக்ஷனில் ஓவில் உள்ள வலி நடுங்க, ஓவில் உள்ள வலி இப்போ இந்த டிரெக்ஷனில் இயங்குது. வலி ஈர்கை காரணமாக குறித்த விசை தாக்குதுன்னு வைங்களே, ஒரு 100 நியூட்டன் இருப்புமே. இதே இப்படி சாய்வா இயங்கினா அதே கதியோட இங்கே இயங்கினது இந்த பக்கம் இயங்கினா வலி ஈறுகை விசையால வலியால வர விசையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இல்லையா? இப்படி இயங்கினது இப்படி இயங்குறாரு அல்லது இப்படி இயங்குறாரு, மாற்றம் ஏற்படுமா இல்லையா? இங்கே கிடையா இயங்குது, இப்படி இப்படி கிடையா இயங்குது. இந்த படத்தின் மாதிரி பார்ப்பேன், கிடையா இயங்குது. இப்போ வலி வந்து மோதுது, இப்போ இங்கே இயங்குது சாய்வாக. பார்ப்போம் வலி மோதிய வீதம் எப்படி கற்பனை பண்ணுங்க. பெட்டைகளாக யோசிக்கலாம். திரவத்துள்ளுக்கு ஒரு தட்டை மேற்பரப்பு நீங்கள் இப்படி கொண்டு போகிற மாதிரியும் இப்படி கொண்டு போகிற மாதிரியும் யோசிங்க. திரவ மோது வீதத்தால் வர விஷயம் எப்படி இருக்கு செஞ்சு பாருங்களேன். இப்படி வந்து இப்படி செஞ்சு பாருங்க, இப்படி செஞ்சு பாருங்க, கிட்டத்தட்ட உருவாக ஃபோர்ஸ் எப்படிங்கன்னு பாருங்க. இப்படி ஒன்று செஞ்சு பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, உருவாக ஃபோர்ஸ் உங்களை கைக்கு உணருது. சரியாகவே நீ எக்ஸாக்ட்லி கணிக்கலாம். ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரே பெருமானமே நீங்க இப்படி கொண்டு போகிறதுக்கான தடையும் இப்படி கொண்டு போன தடையும் சமனாய்க்கு வேண்டாம். இந்த வலி மோதிய வீதத்தை யோசிச்சு பாருங்க. வலி நிலையாய்க்கன்னு எடுத்தா, வலி நிலையா உள்ளதுன்னு எடுத்தா, இங்க போகும்போது இது முன்னுக்குள்ள வலிக்கனவளவு மோது, அப்படித்தானே? அது மாதிரி இப்படி போனாலும் என்ன செய்யும்? இப்படி போனாலும் அதே அளவு வலிதான் மோது. அவர் எப்படி கொண்டு போனாலும் அதே அளவு வலிதான் போகுது. இவ்வளவுதான் வலியினூடாக ஓவில் உள்ள வலியினூடாக இவர் எங்களை பயணித்தார். இப்படி பயணித்தாலும் இப்படி சாய்வா பயணித்தாலும் இப்படி மேலே பயணித்தாலும் இந்த வலி மோதிய வீதம் ஒரே வலி மோது வலியோட அளவு ஒரே மாதிரி இருக்கும். வலியில் ஏற்படும் உந்த மாற்றம் ஒரே அளவு இருக்கும். எனவே வலியால் ஏற்படும் விசை ஒரே மாதிரி இருக்கும். சரியா? கிளியர் ஆகலாங்க? இப்போ அது ஒரு பந்து தானே, ஒரு பால் ஃபுட்பால் அடையங்களே வலியில் பயணிக்க. ஃபுட்பால் இப்படி கிடையா பயணித்தாலும் இப்படி மேலே பயணித்தாலும் இப்படி பயணித்தாலும் அதில் அந்த செங்குத்தா வந்து வலி மோதிய வீதம் மோதிய அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக வலி ஈறுகை விசை ஒரே பெருமானம் இயக்கும். அதில் கவனிக்கணும். இந்த விஷயத்தை அவங்க முடிவு அவங்களுக்கு எடுக்க சொல்லலை, முடிவை தாராங்களே. ஆனால் நீங்கள் அது சரி என்பதை விலங்கு எடுக்கணும். ஏன்னா ஒரே கதியில் பயணிக்கும் போது மோதிய வலியோட அளவு அல்ல வலியால் ஏற்பட விசை சமனாயிக்கும். ஆக அதை இதை பயன்படுத்தலாமா பாருங்க. பகுதி A3 தரப்பட்ட ஈறுகை விசைக்கு எதிராக செலவிடப்பட வேண்டிய அதே வலுவுக்கு ஏன்னா 8ms-1 அப்போ அதே வலு உருவாகிறது சானே தர்க்க ரீதியாக சரியாதான். மேலதிகமாக 5000 நியூட்டன் மாறா உராய் விசைக்கு எதிராக செலவிடப்பட வேண்டியுள்ளது. பின்வற்றை கணிக்க அலகு செகண்டுக்கு புவியீர்ப்பு அழுத்த சக்தியின் அதிகரிப்பு வீதம் யாது? புவியீர்ப்பு அழுத்த சக்தியின் அதிகரிப்பு வீதம் யாது? ரைட், இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். புவியீர்ப்பு அழுத்த சக்தியின் அதிகரிப்பு வீதம். முதலாவது நாங்கள் இப்போ வளமையானது எடுப்போம். சரியா? வளமையானது எடுப்போம். அதாவது mgh ஷார்ப்பாக எடுப்போம். mgh இவர் ஒரு செகண்டில் போகிற உயரத்தை ஹெச்ன்னு எடுப்பேன். ஒரு செகண்டில் இவர் போகிற தூரம் தெரியும் எங்களுக்கு 8 மீட்டர். ஒரு செகண்டில் 8 மீட்டர். இந்த உயரம் h சமனாய்க்கும் என்னது? இந்த உயரம் h சமனாய்க்கும் 8. இது 15 பாகை, இது 15 பாகை. அப்போ எவ்வளோ வரும்? சரி, எவ்வளோ வரும் இந்த உயரம்? 8 sin 15. h சமன் 8 sin 15. ஒரு செகண்டில் போகிற உயரமா sin 15. sin 15 தந்திக்கிறான் 0.26. ஆகவே இப்போ இதான் ஆன்சர். முதலாவதுக்கு ஆன்சர் பில முதலாவதுக்கு ஆன்சர். அலகு செகண்டுக்கு புவியீர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம். அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம் சமன் mgh. அப்போ h வந்து நீங்கள் என்ன போடணும்? ஒரு செகண்டில் நிலை குத்தா மேலு போன உயரம். சரியா? ஒரு செகண்டில் மேலு போன உயரம். அப்போ எவ்வளோ வரும்?
எம்ட பெருமானம் 700 700 தராங்க ஜி 10 h வந்து 8 sin π9 8 sin π9 ஆகவே 7 தர 10 3 தர 8 தர தசம் 2 6 பெருக்கு என்ன பெருமானம் இப்போ கிலோ ஜூலில் கேட்காம 13 எடுப்போம் அப்போ கிலோ ஜூலுக்கு எவ்வளோ வரும் 7 8 56 தசம் 2 6 பெருக்கினா யாரா வேங்கல்ல 14,560 ரைட் 13 எடுத்தா கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 ஃபைனல் தசம் 56 கிலோ ஜூல் தான் கேட்குறாங்க வேற எப்படி கண்டிக்கலாம் இதை வேற எப்படி கண்டிக்கலாம் போல வேற என்ன மெத்தடில் கண்டிக்கலாம் ரைட் இந்த வாழ்வு நாங்கள் அதிகரிப்பு வீதம் P1 எடுப்போமே P1 எடுப்போம் P1 அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம் P1 எடுப்போம் இந்த அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம் ஒரு வலுவை தானே குறிக்கிறேன் அப்போ P1 எடுப்போம் மெத்தட் 2 தான் இதில் பாருங்க மெத்தட் 2 தான் கவனிங்க இதை நிறையதாக்குமே போல எம்ஜி எம்ஜியோட கூடு இருக்குமே தாய்தெல்லாம் வாழிய எம்ஜி சைன் தீட்டான்னு சொல்லு இந்த கூறுக்கு எதிராக பிரயோகிக்க வேண்டிய வலுதான் அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம் நிறையின் கூறுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்கிற வீதம் தான் இந்த நிறைக்கு எதிராக செய்கிற வேலை தான் அழுத்த சக்தியாக மாறும் இங்க நாங்கள் நிறைக்கு எதிராக நேரடியாக வேலை செய்தல்ல நிறையிட கூறுக்கு எதிராக தான் வேலை செய்த அந்த வேலை தான் எம்ஜி சைன் தீட்டாக்கு எதிராக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அல்ல வலுதான் அழுத்த சக்தியாக மாறும் சரியா ஆகிட மெத்தட் 2 எப்படி கண்டிக்கலாம்னு சொன்னா ரைட் முதலாவது மெத்தட் 2 அழுத்த சக்தி அதிகரிப்பு வீதம் சமன் எடுத்துடலாம் P1 எடுக்கிறேன் சமன் F into V ல போடு F into V F பைல mg sin theta into V சரியா F பைல mg sin theta into V பாருங்க அதே கணிகள் தான் வரும் பாருங்க விசைதர வேகம் வலு விசைதர வேகம் ஆக அங்கே mg sin theta க்கு எதிராக செய்கிற வேலை தான் அழுத்த சக்தியாக மாறும் L100 G வந்து 10 sin theta தசம் 2 6 V வந்து 8 அதே கணிகள் தானே 7 8 தசம் 2 6 10 3 எனவே 14 தசம் 5 6 கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 ரைட் பாருங்க ரெண்டு முறை எடுக்கக்கூடாதா சில பேர் அப்படி நினைக்கிப்ப அந்த பிரயோகிக்க வேண்டிய வலுவில் அழுத்த சக்தி அதிகரிப்பும் எடுக்க நிறைக்கு எதிரான வேலையும் எடுக்க ரெண்டு ஒன்று தான் ஒரு முறை தான் எடுக்கணும் இதில் பிரயோகிக்க வேண்டிய வலுவில் நிறைய கூறுகள் வரும் இப்போ வழித்தடைக்கு எதிரான வலு வரும் உராவுக்கு எதிரான வலு வரும் அழுத்த சக்தி அதிகரிப்பு வரும் சில பேர் என்ன தெரிஞ்சுன்னா அந்த விஷயங்களை மாத்திரம் கருது ஸ்டார்ட்டுக்கு தடை விசைக்கு எதிராக இருகை விசைக்கு எதிராக வலு பிரயோகிக்கணும் உராவுக்கு எதிராக வலு பிரயோகிக்கணும் அது மாதிரி நிறையின் கூறுக்கு எதிராக வலு பிரயோகிக்கணும்னு எடுக்க அதுக்கு மேலதிகமாக திரும்ப அழுத்த சக்தி அதிகரிக்க அதுக்கும் வலுன்னு எடுக்கிறேன் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகுது யாரு இந்த நிறையிட கூறு எம்ஜி சைன் தீட்டாக்கு எதிராக நீங்கள் பிரயோகிக்க வேண்டிய வலு என்பதும் அழுத்த சக்தி அதிகரிக்கிறன்றது ஒன்றுதான் இந்த நிறையிட கூறுக்கு எதிராக நிறைக்கு எதிராக செய்கிற வேலை தான் அழுத்த சக்தியாக மாறும் சரியா இப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடாக தான் செய்யணும் அல்லது ஒரு முறை தான் நீங்கள் எடுக்கணும் இதையும் எடுத்து அதையும் கண்டிங்கன்னா ரிப்பீட் ஆகணும் வேலை ஒரே விஷயம் 2 முறை வரும் புறாவுக்கு எதிராக வேலை செய்யப்பட வேண்டிய வீதம் P2 எடுப்போமே P2 ரெண்டாவது முதலாவது ரெண்டாவது P2 சமன் F into V உராய்வு 500 தர V 8 இது வரும் 4 கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 என்ன 8 5 40 அப்போ 4 தர 13 எனவே 4 கிலோ ஜூல் செகண்ட் மைனஸ் 1 இதான் உராய்வுக்கு எதிரானது மொத்த வலு கேட்குறாங்க மூன்றாவது மொத்த வலு சரியா இப்போ மொத்த வலு PT சமனாய்க்கும் அப்போ P0 plus P1 plus P2 நான் இந்த P0 குறிச்சிக்க இந்த வலி விசைக்கு எதிரானது 12 இது 14.56 பிளஸ் இது 4 கூட்டினா எவ்வளோ 30.56 4 12 16 இங்கே 14 கூட்டினா 30 அப்போ 30.56
56 கிலோவாட் அல்லது கிலோ ஜூல் செகண்ட் -1 கிலோவாட் அல்லது கிலோ ஜூல் செகண்ட் -1 இதான் பிரயோகிக்க வேண்டிய மொத்த வால்யூ. ரைட் பாருங்க இப்படி கவனிங்க பீல உராய்வு தொழிற்படும் எஃப், அதே மாதிரிங்கள எஃப்டி வலி ஈறுகை விசை தொழிற்படும் எஃப்டி. இது எல்லாத்தையும் வெல்வதற்கு தான் இன்ஜினால விசை பிரயோகிக்கப்படும். சரியா? இன்ஜினால விசை பிரயோகிக்கப்படணும் எஃப். யாராவது தேவையான இதை வைத்து டிரெக்டா எடுக்கலாம், மொத்த வலுவை நேரடியாக காணலாம். எஃப் இன்டு வி என்று எஃப் இன்டு வி இந்த எஃப் சமனாயிக்கணும் எஃப்டி எஃப் பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா. இந்த மொத்த வலு இப்படி தான் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி யாராவது மெத்தட் 2 நாம் ஓடினால ஸ்டாருக்கு எஃப் காணு எஃப் ஏன்னா சீரான வேகம் என்ன 8ms-1 சீரான வேகம். சீரான வேகமாக இந்த விசைகள் சமப்படணும். ஆக என்ஜின் பிரயோகிக்க வேண்டிய விசை எஃப் வந்து சமனாயிக்கணும் எஃப்டி வலி இருகை விசை எஃப் உராய் விசை எம்ஜி சைன் தீட்டா. எஃப்டி ஏற்கனவே கண்டோம் 1500 எஃப் சந்திக 500 எம்ஜி சைன் தீட்டா 7000.26 7000 சைன் தீட்டா தாராங்க சைன் 15.26. பிறகு மொத்த விஷயம் காணலாம். யாரா கண்டு சொல்லும் பாவம் இந்த மெத்தட்ல மொத்த விஷயம் காணலாம். கண்டுட்டு பிடி 7f into v இதுதான் என்ஜின் பிரயோகிக்க வேண்டிய மொத்த விசை. இப்போ விசை தர வேகம் இதை போட்டாலும் இதே பெருமானம் வரும் 30.56. கூட்டி சொல்லுமா இங்கே 2000 2 பேருக்கு கூட்டி என்ன மொத்த விசை என்ன வருதுன்னு என்ஜினால் பிரயோகிக்க வேண்டிய மொத்த விசை என்ஜினால் பிரயோகிக்க வேண்டிய மொத்த விசை. இது என்ன செய்யறதுன்னு வேலைங்க இதை போல இப்போ அழுத்த சக்திக்கு எதிராக அழுத்த சக்தி அதிகரிக்கிறதுக்கு வேலை செய்யணும், வலி ஈறுகைக்கு எதிராக வேலை செய்யணும் அல்லது வலுவை பிரயோகிக்கணும். அதே மாதிரி தடை விசை உராய்வுக்கு எதிராக வேலை செய்யணும் அல்லது வலுவை பிரயோகிக்கணும். அது மூணும் தனித்தனியாக கண்டு கூட்டினு தான் இதை மொத்த வலு இன்னொரு மெத்தடில் செய்யலாம். எப்படி என்றால் என்ஜின் பிரயோகிக்க வேண்டிய மொத்த விசையை கண்டுட்டு P7F போடலாம். அப்படி சொல்ல சொல்லில் இந்த செய்ய சொல்லில் இதில் தானே இந்த கேள்வி அப்படி சொல்லப்பட்டில்லை. இது தனித்தனியாக கண்டு கூட்டு தான் எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் அப்படி செய்யலாம். கண்டா பெருமானம் யாராவது சொல்லுமா இதை கூட்டினா எவ்வளோ வருது பெருக்கினா 3820 ரைட். இனி வரணும் இங்கே 3820 தர V8 பெருக்கினா எவ்வளோ வரும் 0 8 16 1 மிச்சம் 8 8 64 3 65 6 மிச்சம் 8 24 30 ரைட். அவ 10 3 எடுத்த 30.56 பாருங்க 30.56 கிலோவாட். இது விசைகளை கண்டு செய்கிறது இந்த மெத்தட். மொத்த விசையை கண்டு P7F போடு. இது தனித்தனியாக சக்திகளை தனித்தனியாக எடுத்தது. வலி இறைக்கு எதிரானது, உராய்வுக்கு எதிரானது, அழுத்த சக்தி அதிகரிப்புக்கான தனித்தனி எடுத்தது. விளாங்க ரைட். அதுவும் சரி. வாகனமான இதே சாய் வழியை கீழ் நோக்கி இறங்கும் போது எஞ்சினால் அதே உஞ்சற்று விசை பிரயோகிப்பதாகவும் அண்ணன் பாருங்க. இதே உஞ்சற்று விசை அது காண சொல்லி இல்லை, ஆனால் இப்போ சொல்றாங்க அதே உஞ்சற்று விசை பிரயோகிப்பதான். இப்போ மேல் நோக்கி போகும்போது உஞ்சற்று விசை என்ன? மேல் நோக்கி போகும்போது உஞ்சற்று விசை 3820. இது காண சொல்லலை, நான் கண்டுட்டோம் ஏதோ தானே. இப்போ அதே உஞ்சற்று விசை கீழ் நோக்கி வரும்போது 500 மாறா பெருமானம் உடையதான் பாருங்க. வாகனம் இதே சாய் வழியை கீழ் நோக்கி இறங்கும் போது எஞ்சினால் அதே உஞ்சற்று விசை பிரயோகிப்பதாகவும் அதுமே தொழிற்படும் உராய் விசையும் 500 மாறா பெருமானம் உடையதாகவும் இருந்திருப்பேன் அதன் ஆர்முடுகள் யாதா இருக்கும். சரியா? இந்த ஆர்முடுகள் யாதா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்புறம் இதை அழிக்கிறேன். இதெல்லாம் சரி. இதில் சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் இதில் ரைட். இப்போ கீழ் நோக்கி இயங்கும் போது மேல் நோக்கி இயங்கும் போது இதை கீழ் நோக்கி இயங்கும் போது எடுத்தா ரைட். இவர் கீழ் நோக்கி இயங்கும் போது ரைட். இப்போ விஷயங்களை பார்ப்போம். இப்போ எம்ஜி என்ற எம்ஜியோட கூறு வரும் mg sin theta sin 15. உராய்வு இயக்கத்துக்கு எதிராக மேல் நோக்கி தாக்கும். வலி இருகை விசையும்
மேல் நோக்கி தொழிற்பாடும் இப்படி எதிராக தொழிற்பாடும் எஃப்டி எம்ஜி சைன் தீட்டா. இன்ஜின் பிரயோகிக்கிற விசை, என்ஜினால் பிரயோகிக்கப்பட்ட விசை கீழ் நோக்கி இருக்குமே. இங்கேயும் இங்கேயும் எஃப்ட பெருமானங்கள் சமனா. இங்கே எஃப்ட பெருமானம் என்ன புள்ள? எஃப்ட பெருமானம் சும்மா இப்படி பார்ப்போமே நாங்கள். எஃப்ட பெருமானம் எஃப் சமனாயிக்கும் எஃப்டி பிளஸ் எஃப் பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா. சரியா? சைன் தீட்டா. ஏன்னா இங்கே சீரான வேகத்தில் பயணிக்குது. இப்போ கேளுங்க, ஆர்முடுகள் யாது? ஆர்முடுகள் யாது? ஆர்முடுகள் யாது சொல்லும்பா. இங்குள்ள விலகல் விசை என்ன? விலகல் விசை அல்ல சிம்பிளா எஃப் சமன் எம்ஏ போடும். விலகல் விசை வந்துடும். ஆர்முடுகள் திசையில் எஃப் சமன் எம்ஏ ரைட் போடும்பா. இப்போ இதில் ஈஸியாக வரும், ஈஸியாக வரும். போடும்பா. ரைட் கவனிப்புல இப்போ இதில் என்ன பாருங்க, மேல் நோக்கி போகும்போது கவனிக்கணும். மேல் நோக்கி போகும்போது சீரான வேகம், சீரான வேகம். எனவே விசைகள் சாம்படணும். என்ஜினால் உயர்த்தப்படும் விசை எஃப் சமனாய்க்கணும் தடை விசைகள் அல்லது எதிராக உள்ள விசைகள். வலுத்தடை விசை, உராய்வு, நிறையிடக்கூறு. பர்டிகுலராக யோசிச்சு பாருங்க. மேல் நோக்கி கொஞ்சம் கஷ்டத்தோட போகணும். என்ன மலை ஏறுற நேரம், மலை இறங்குற நேரம் ஈஸியாக வரலாம். இப்போ அவர் அதே நேரம் அதே விஷயம் பிரயோகிக்கிறார். இப்போ மேல் நோக்கி போகக்கூட எந்த விஷயம் பிரயோகிக்கணும்? ஒரு மோட்டர் பைக்கில் போகிற மாதிரி யோசிங்களேன். ரைட், கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஏற்பாடும் அதே விஷயம் பிரயோகிக்கிறார். அப்போ என்ன செய்வார்? உயர் ஆர்முலோடு வருவார் கீழ் நோக்கி. சரியா? ரைட். கீழே பார்த்தா எங்களுக்கு இப்போ இது எஃப் சமன் எம்ஏ போட்டால் இப்போ வரணும். என்ன பாருங்க, எஃப் பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப்டி மைனஸ் எஃப் சமன் எம் இன்டூ ஏ. எம் இன்டூ ஏ பாருங்க. எஃப்எம் எம்ஜி சைன் தீட்டா ஒரே திசையில் வந்துட்டு, என்ஜின் உயர்த்திய விசையும் என்ஜினால் பிரிக்கப்பட்ட விசையும் நிறையும் ஒரே திசையில் வந்துட்டு. எஃப் எவ்வளோ? ஏற்கனவே கண்ட அதே விசையாமே. இது வரும் எஃப்டி பிளஸ் எஃப் பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப்டி மைனஸ் எஃப் சமன் எம் இன்டூ ஏ. விளங்குதா? ஆக எஃப்டி மைனஸ் எஃப்டி போகும், எஃப் மைனஸ் எஃப் வைத்திடும். ஆக இங்கே வரும் 2mg சைன் தீட்டா எம் இன்டூ ஏ. ஆக 2mg சைன் தீட்டா கவனிங்க, 2mg சைன் தீட்டா சமன் எம் இன்டூ ஏ. எம்எம் சுருக்கப்பட ஏ வந்து 2g சைன் தீட்டா, 2g சைன் தீட்டா. இனி 2g வந்து 10 சைன் தீட்டா தசம் 52, சரி தசம் 26. அது 10 2 தசம் 10 பேருக்கு 2 தசம் 6 2 பேருக்கு 5 தசம் 2 ms மைனஸ் 2. இதான் ஆர்முடுகள். இது உங்களுக்கு சரியாக விலங்கெடுத்தா இப்போ இந்த சாம்பாடு போடாமல் விலையில் 2mg சைன் தீட்டானது விலங்கெடுக்கலாம் தானே. ஏன்னா இங்கே எதிராக இருந்தால் இப்போ இங்கே ஷார்ப்பாக வருது. ரைட், ஆக இங்கே இதுக்கு எதிராக பிறகு அவர் ஷார்ப்பாக வருது. அப்போ 2 மடங்கு விலையில் வரும். இந்த எம்ஜி சைன் தீட்டாக்கு எதிராக இங்கே விஷயம் பிரயோகிக்கப்பட்டிருக்கணுமே. இப்போ எம்ஜி சைன் தீட்டாக்கு எதிராக விஷயம் அவசியம் இல்லை. எம்ஜி சைன் தீட்டா உங்களுக்கு ஷார்ப்பாக வருது. ஆக நடக்கும் 2mg சைன் தீட்டான்னு வரும், விளைவு எம்ஜி சைன் 2 மடங்கு வரும். அப்படி யோசியம் எடுக்கலாம். அப்படி இல்லாத இந்த மெத்தடு போகும். இதில் இன்னொரு தரவு மிஸ் ஆகுது. யாராவது சொல்லுமா? இன்னொரு தரவு மிஸ் ஆகுது. இல்லை இன்னொரு தரவு தந்திருந்தா நல்லா. நான் விட எடுத்துட்டோம். இப்போ நான் தரவு மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். எங்க கீழ் நோக்கி இயங்கும் போது ஆர்முடுகள் ஆர்முலா இந்த வேகம் என்ன நடக்கும்? கூடும். இந்த வலி ஈர்கை விசை தங்கிக்கு எதுல? வேகத்தில் தானே. KAV வர்க்கம் வந்து பார்த்தோம். ஆக வலி ஈர்கை விசை அதே பெருமானம் ஈக்கணும் வேண்டாம், அதே வேகம் ஈக்கும். இப்போ வலி ஈர்கை விசைக்கு அதே பெருமானத்தை நான் பயன்படுத்த ரெண்டுலே உண்மை 1500, இங்கே நாங்கள் பயன்படுத்த 1500 சொல்லி நேரடியில் பிரதீட்டு இல்லை. ஆனால் வலி ஈர்கை விசை பெருமானங்கள் சமணம் எடுக்கு.
வலி ஈர்கை விசையில பெரும்பாலான சமனாகவும் வரும் வேகங்கள் சமனாகும் போதுதான் ஒரே வேகத்துக்கு தான் ஒரே வலி ஈர்கை விசை வரும். இல்லை ஒரே வேகமா இல்லையா? ரெண்டு மேலுக்கு ஏறும்போது கீழே இறங்கும்போது ஒரே வேகமா இல்லையா? இல்லை, மேலுக்கு சீரான வேகம், கீழே வரும்போது ஆர்முடுகள் ஆர்முல வேகம் மாறும். இந்த கேள்வி மிஸ் ஆகி தரவே நினைத்த என்ன, இந்த ஆர்முடிட்டு வருது கீழுக்கு அதை கேட்டிக்கணும். ஆர்முடிட்டு வரும்போது வேகம் 8 ms உள்ள கணத்தில் ஆர்முடுகள் யாருன்னு கேட்டீங்க. ஆர்முடி வரும்போது வேகம் ஓய்விலிருந்து படிப்படி அதிகரிச்சுட்டு வருமே, அப்படி வேகம் 8 ms-1 வார கணத்துல தான் அவங்க கேள்வியை கேட்டுக்கணும். இப்படி எல்லாரும் செய்யலாம் எங்களுக்கு. சரியா? செய்யலாம் இல்லை, செய்யலாம், நாங்கள் கொஞ்சம் வேலை போடும், இப்படி செய்யலாது. இந்த வேகம் 16 ms-1 உள்ள போது கேட்டு என்ன நடக்கும்? நீங்கள் FD நேரு சம வேகத்தையும் வர்க்கம் கொண்டு போட்டு அந்த புதிய விஷயம் காணணும். நீங்கள் ஏற்கனவே 1500 தானே, அப்போ வேகத்தையும் வர்க்கத்தை நேரு சமம் போட்டு அந்த விஷயம் காண வேண்டிய ஏற்பாடு சொல்லுவாங்க. இப்போ வேகம் 10 உள்ளது போது கேட்டால் வலி ஈர்கை விசை FD நேர்க சம வேகத்தை வர்க்கம் கொண்டு போட்டு அந்த வலி ஈர்கை விசையில் புதிய பெருமானத்தை காண வேண்டிய ஏற்படும். இல்லை நாங்கள் அது காணாமல் விட எடுத்து வைக்கிறேன், அது காணக்கூடிய தரவு தந்து இல்லை. அதனால நான் ஒரு எடுகோல் எடுக்கிறேன்னு மேல் நோக்கி 8ஓட போகும்போது தான் வலி ஈர்கை விசை தந்திக்கிறாங்க. எனவே கீழே ஆர்முடுகும் போது ஒரு கணத்தில் 8 ஆகிக்குமே, அந்த கணத்தில் தான் ஆர்முடுகள் காண்பிக்கிறோம். சரியா? அப்படி இல்லாம ஒரு வேற வேகம் தந்திருந்தா 4, 5, 6, 10, 12 தந்திருந்தா நீங்க என்ன செய்யணும்? FD நேரசம் V வர்க்கம் வந்து போட்டு புதிய இரு விசையை கண்டுபிடிக்கணும். வேணா புதிய இரு விசையை கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரைட் 4 ms-1 உள்ள போகுது என்று கேட்டால் என்ன நடக்கும்? கீழ் நோக்கி வரும்போது 4 ms-1 உள்ள போன்னு கேட்டா என்ன வரும்? இரு விசை 8க்கு பாருங்க, 8க்கு 1500 4க்கு என்ன அது வர்க்கமே 4ஆல விரிக்கணும். வேணா அரைவாசியா மாறினா வேகம் அரைவாசியா மாறினா விசை 4 பங்கா மாறும். வேகத்தின் வர்க்கத்தின் நேர சமன் என்பதால் எனவே விசை 4 பங்கா மாறும். 1500 4 375. ஆகவே இங்க 1500 இருந்தது, இங்க 375 மாறும். சரியா? ஆக அந்த பெருமானத்தை கணிக்க வேண்டிய ஏற்படும். அதை நல்லா விளங்க எடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள் தானே எக்ஸாமில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆல்ரெடி ஜென்ரல் எக்ஸாம் பாஸ் பேப்பர்களில் கேட்டுக்கிறான் தானே. எனக்கு ஞாபகம் 2015 ஒரு எஸ்ஐ இருக்கிற மாதிரி ஞாபகம் இது தொடர்பாக தான். 2015 இந்த வலி ஈர்கைக்கு விசைக்கு செய்ய வேண்டிய வேலை எஸ்ஐ உண்டு. சரியா? கட்டாயம் செஞ்சு பாருங்க. அப்படி இதை நிறுவலும் இந்த மாதிரி ஞாபகம் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நான் கேட்ட அந்த சமன்பாடு KAV வர்க்கத்தில் ஒரு நிறுவலும் இருந்த மாதிரி ஞாபகம். சரி, அந்த எஸ்ஐ முடியும் அதோட